ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மைசூர் பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேணாம். தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் புளி ஊற்ற மாட்டோம், அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். காய்கறி நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தான் சேர்க்க போகிறேன். 2 கத்திரிக்காய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிடலாம். 1 கிளாஸுக்கு 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுங்க பருப்புக்கு. மசாலா போட்டுக்கலாம். சாம்பார் மசாலா இது வீட்லேயே அரைச்சது. மஞ்சத்தூள்லாம் சேர்த்து எல்லாமே அரைச்சிருக்கு, அதனால் தனித்தனியாக நான் எந்த மசாலாவும் சேர்க்கல. சாம்பார் மசாலா மட்டும் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3-4 விசில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கடையெல்லாம் வேண்டாம், இதுலேயே உங்களுக்கு நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடாய் ஊற்றி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, வெல்லம் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் தான் டேஸ்ட்டே கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாம்பாருக்கு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சாம்பாருக்கு இன்றைக்கி நம்ம தோசை தான் சுட போகிறோம். எல்லாமே சூப்பராக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, பூரி, இந்த சாம்பாருக்கு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.